ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு பிரச்சனை வந்தாலோ, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ, அல்லது ஏதோ ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ, முதலாவது நம்ம செய்யற முதல் வேலை என்னன்னா, அந்த இடத்தை மாத்திரம், இல்லைன்னா அந்த நபர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிடலாம் நினைக்கிறோம், அல்லது இந்த சூழ்நிலைமை இனி இந்த சூழ்நிலைமையில் நம்ம சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு இடம் மாற பார்க்கிறோம். ஒரு இடம் சரியில்லை, ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வச்சுக்கிட்டோமே, ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அல்லது ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது உங்க பாஸா இருக்கலாம், உங்க உறவுகள்ல யாராவது ஒருவரா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளா இருக்கலாம், அல்லது புறஜாதியான ஒரு ஆளா இருக்கலாம், அல்லது உங்க நம்பிக்கைக்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் வித்தியாசமான ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு மனிதனா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, போராட்டம் வருதுன்னு சொன்னா, தயவு செய்து அந்த இடத்துல இருந்து ஓடணும்னு முயற்சி பண்ணாது. என்ன பண்ணக்கூடாது? ஓடணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப என்ன பாஸ்டர் பண்றது? நிறைய பேர் ஓடுறதானே செய்யறாங்க. என்ன சொல்றாங்க சிலரு, எப்பா இவன் மூஞ்சில முழிக்கிறதுனால தானே பிரச்சனை, இவன் மூஞ்சில முழிக்காமையே இந்த இடத்துக்கு போறதுனால தானே பிரச்சனை, இந்த இடத்துக்கு போறதை நிறுத்துவோம், இந்த இப்படி சூழ்நிலை வர்றதுனால தானே நாங்க போய் மாட்டிடுறோம், அந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காம நான் என் டைரக்ஷன் மாத்துறேன். நீங்க செய்யற தப்பு முதல்ல அங்கதான் ஆரம்பிக்குது. திண்டிவனத்திலிருந்து உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நீ திண்டிவனத்தை விட்டு போய் நீ முறுக்கேரியில போய் முனைவேண்டியில போய் உட்கார்ந்து இருந்தாலும் திண்டிவனத்துல இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகிறது உண்மை. ஆனா முனைவேண்டியில இருந்து ஒரு புதிய பிரச்சனையை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ஒரு சிந்தனை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ இடத்தையும் மாத்த மாட்ட, நபரையும் மாத்த மாட்ட, ஓடவும் மாட்ட. எங்க போனாலும் பிரச்சனை இருக்குதான் சார். ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனா இதுவரையும் பார்க்காத ஒரு புதிய பிரச்சனைய நீங்க சந்திப்பீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்படின்னா, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த இடத்திலேயே நீ இருக்கணும். ஏன்னா உன்னை அந்த இடத்துல வைத்தது கர்த்தர், உன்னை அந்த நபரை சந்திக்க வைத்தது கர்த்தர். உனக்கு அந்த நாட்களில் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் பஞ்சத்தை அனுமதித்தது கர்த்தர். இத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் தேவன் அறியாமல் என் வாழ்க்கையில ஒன்றும் சம்பவிக்காது என்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும்.